ஓகே. உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் சிம்பிள் வந்திருக்கும். அத நீங்க ஓகே குடுக்கணும். ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு Facebook உடைய ப்ரொஃபைல்குள்ள லாகின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த Facebookல இந்த ப்ரொஃபைல்ல நம்ம டைரக்ட்டா போடலாம். ஏதாவது ஒரு அ ப்ரோகிராமோ இல்ல ஏதாவது நம்ம மனசுல வர ஒரு வசனம். ஓகேங்களா? அது ஏதாவது இருந்தா நம்ம போடலாம். ஆம், ஏதோ ஒரு வசனம். ஓகேங்களா? ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ஓகே. இது இது நீங்க போடும்போது, சப்போஸ் இது வந்து ஒரு Facebook ப்ரொஃபைல்ல நீங்க போடுறீங்க, மினிஸ்ட்ரிக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆம், இந்த பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இது இருக்கு. அந்த ஆடியன்ஸ வந்து செலக்ட் பண்றது. ஓகே. பிரைவசி செட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து பப்ளிக்ன்னு குடுத்தீங்கன்னா, எல்லாமே வந்து எல்லாருக்கும் அது போகும். மற்றவங்க வந்து ஷேர் பண்ண முடியும். அந்த ஷேர்ன்ற அந்த ஒரு ஒரு ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இது வந்து வேற ஏதாவது செட்டிங்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸோ இல்லன்னா ஸ்பெசிஃபிக் இல்ல ஒன்லி அந்த மாரி ஏதாவது போட்டீங்கன்னா, அந்த ஷேர் ஆப்ஷன் வராது. இது நெறைய பேருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபால்ட்டா அவங்க செட்டிங்ஸ் வந்து ஃபிரெண்ட்ஸ்ல இந்த மாரி ஒன்லி ஃபார் ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அப்போ வந்து நம்ம போட்ட போஸ்ட் வந்து ரீச் ஆகாது நெறைய பேருக்கு. இன்கேஸ் அது வந்து நம்ம பெர்சனல் போஸ்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு பப்ளிக்கா ஏதோ ஒரு வசனமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த போடுறோம் அப்டின்னா, பெட்டர் அது வந்து பப்ளிக்ல போடுறது நல்லது. ஓகேங்களா? பப்ளிக் செட்டிங்ஸ் இங்க மேல வந்துருச்சு. ஆ அப்போ இது வந்து அப்படியே ஷேர். ஓகே. இந்த மாரி வந்துருச்சு. ஆனா, அ இது வந்து ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் வந்து ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் பீப்பிள். ஓகேங்களா? அத வந்து முடிஞ்ச வரைக்கும் அ Facebook உடைய பாலிசி பிரகாரம் நம்மளுடைய ஒரிஜினல் நேம்ல அந்த Facebook அக்கவுண்ட் இருக்கணும். அதாவது அந்த ப்ரொஃபைல் அக்கவுண்ட். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக மேபி சர்ச்சோ, இல்லன்னா மினிஸ்ட்ரிக்காகவோ, இல்ல ஏதோ உங்களுக்கு ஆண்டவர் வந்து வழிநடத்துறாரு. ஏதோ ஒரு விஷயத்த பற்றி நீங்க மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி கவுன்சிலிங்கா இருக்கலாம். இல்ல ரொம்ப அதாவது டிப்ரஸ்டு பீப்பிள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மென்ட் குடுக்கணும். என்கரேஜிங் வேர்ஸஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அ அது வந்து பேஜஸ்ல போயிட்டு நீங்க இது பண்ணலாம். இங்க பாருங்க பேஜஸ் வந்து ஆம் இங்க இருக்கு. எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? கிரியேட். ஓகே. மேல போயிட்டு இந்த ஐகான் கிளிக் பண்றீங்க மெனு. அந்த இடத்துல போயிட்டு பேஜ்ன்னு கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அந்த பர்ட்டிகுலர் வொர்க் வந்து நீங்க பேஜ்ல பண்ணா தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வெப்சைட் மாரி. Facebook பேஜஸ் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி. அதனால எனி மினிஸ்ட்ரி இல்ல சர்ச் இல்லன்னா எனி பர்ப்பஸுக்கு ஓகேங்களா? மேபி அதான் ஒரு என்கரேஜிங் பர்ப்பஸ்க்காக நீங்க பண்றீங்க. இல்லன்னா ஒரு ஆ கவுன்சிலிங்க்காக நீங்க ஏதோ ஒரு போஸ்டிங்கலாம் போட போறீங்க அப்டின்னா, அதுதான் உங்களுடைய பிரைமரி வொர்க்கா இருக்க போது அப்டின்னா, அதுக்காக ஒரு பர்ட்டிகுலர் பேஜ கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க. பேஜ் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். ந ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து நல்லா அத வந்து படிச்சு வச்சுங்க. பேஜஸ கிரியேட் பண்ணி போட்டா தான், அது வந்து நல்லா ரீச் பண்ண முடியும். பேஜ். ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்க்கு யாராவது ஒரு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க பார்க்கலாம். ஐடியா? ம். எதுக்காக பண்ணலாம்? அ பிடிஎம் கிளாஸ்ன்னு வச்சிடலாமே. பிடிஎம் கோர்ஸ் கேட்டகரி. இது வந்து எஜுகேஷன். பைபிள். எஜுகேஷன் ஸ்கூல் அந்த மாரி இத போட்டுறலாம். ஸ்கூல். இதுதான் பெஸ்ட். இந்த இந்த நீங்க எத பத்தி நீங்க போடுறீங்களோ, அந்த பர்ட்டிகுலர் இத நீங்க போடுங்க. பட் வாட்டெவர் இஸ் நியர் இந்த கேட்டகரில வந்து இந்த நியரஸ்ட் கேட்டகரி என்ன காட்டுதோ, அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்கூல்ன்னு ஒண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்.
கிறிஸ்டியன் சர்ச் இல்ல ரிலிஜியஸ் ஸ்கூல். ஓகே, அது ஒரு மினிஸ்ட்ரி. இது வரல. என்ன பண்ணலாம்? ஆன்லைன் சரி, ஓகே, இது போதும். ஓகே, பயோனா இதை பத்தி என்னன்னா, பிடிஎம் இஸ் a course to empower Christian workers for this kingdom. ஓகே, அந்த மாதிரி ஏதோ சம்திங் நம்ம போட்டு கிரியேட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஒரு பேஜ் கிரியேட் ஆகுது. ஓகே, இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வெப்சைட் நேமு, இமெயிலு, அட்ரஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட் இருந்தா இதுல வெப்சைட் போடலாம். ஏன்னா இந்த ஃபேஸ்புக்ல வர்றவங்க எல்லாரும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் போட்டுடுறேன். சப்போஸ் வெப்சைட் இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேங்களா? ஃபோன் நம்பர், இமெயில், இதெல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெட் பீப்புள் நோ யுவர் லொகேஷன், ஹவர்ஸ். ஓகே, நம்ம வந்து சப்போஸ் ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹவர்ஸ் போடலாம். இல்லைன்னா நோ ஹவர்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, ப்ரொஃபைல் பிக்சர். add a cover photo. இந்த பிக்சர் போட்டிங்கன்னா தான் அது அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நீங்க அந்த பிக்சர் போடணும். இல்லைன்னா வந்து வியூவர்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ட் யுவர் வாட்ஸ்அப் பேஜ். ஓகே, இந்த பேஜை வந்து வாட்ஸ்அப் வந்து இந்த பேஜோட லிங்க் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கோடு அனுப்போம். அந்த கோட் நம்ம போட்டோம்னா அது கனெக்ட் ஆயிடும். இருங்க நான் பார்க்குறேன். ஓகே, இதெல்லாம் நீங்க கூட பண்ணிக்கலாம் அப்புறமா. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ இங்க போயிட்டு செலக்ட் ஆல். ஓகே, இன்வைட். ஆக்சுவலா நான் என்னுடைய ப்ரொஃபைல்ல வந்து நிறைய பேரை வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இதுல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால ஏன்னா ஜஸ்ட் ஒரு சில ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் போட்டு வச்சிருக்கேன். அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. பட் நீங்க வந்து இந்த ப்ரொமோஷனலுக்காக நீங்க செய்யறீங்கன்னா அதை வந்து நீங்க செக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேரை வச்சுக்கலாம். ஓகே, நிறைய பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிடணும் உங்க ப்ரொஃபைல்ல. பட் அந்த ப்ரொஃபைல்ல வந்து நீங்க பர்சனல் போட்டோஸ் எல்லாம் நீங்க போடக்கூடாது. லைக் உங்க ஃபேமிலியில நடக்கிற ஈவெண்ட்ஸ், பர்த்டேஸ், இல்ல வேற ஏதாவது ஈவெண்ட் அதை வந்து போட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் போட்டோம்னா அது தேவையில்லாம நமக்கு தெரியாத ஆட்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்.
ஓகே. அதனால வந்து ஆக்சுவலா நான் வந்து Facebookஓ மற்ற எந்த சோஷியல் மீடியாவோ அ மினிஸ்ட்ரி ப்ரமோஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றது. அதனால நான் வந்து நெறைய பேர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால பாருங்க 2000 செலக்ட் ஆல் 1000 ஆஃப் 2000 ஓகே 1000 பீப்பிள் அப்படியே ஒரே இதுல செலக்ட் ஆயிருக்கு. சென்ட் இன்விடேஷன். ஒரு ஒரு நாளைக்கு 1000 பீப்பிள் தான் அனுப்ப முடியுமா. டெய்லி டெய்லி இன்விடேஷன் லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அது போச்சு. இப்ப எல்லாரும் இன்வைட் ஆயிடுச்சு. பேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் யுவர் ப்ரொஃபைல். ஓகே. பேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ரைட். வெல்கம் டு யுவர் பேஜ். யூ ஆர் ஆக்டிங் எஸ். ரைட். இப்போ இந்த பேஜ் நம்ம உருவாக்கிட்டோம். சரிங்களா? இதுல வந்து நீங்க நெறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்க அபௌட்ல போய் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் இது இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையா நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சோசியல் லிங்க் இதுல மற்ற வெப்சைட் உடைய அதாவது மற்ற சோசியல் மீடியாவுடைய லிங்க்ஸ் நீங்க இதுல ஆட் பண்ணலாம். அ அதுக்கப்புறம் வந்து ஃபாலோவர்ஸ் எத்தன பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அ அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்ல தான் வந்து நீங்க போடணும். போஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுல தான் நம்மளுடைய அ அதாவது போஸ்ட்ன்றது தான் அந்த இது நம்ம போடுற இன்ஃபர்மேஷன். ஓகே. அ என்னது? ம் ஃப்ரீ ஆன்லைன் பைபிள் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு போடுறேன். ஓகே. ஈவென்ட் கிரியேட் ஈவென்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வேற லீவ் பேஜ். ரைட். ஓகே. அந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலா அந்த Facebookஅ பத்தி எடுக்கணும்னா, ஒரு சோசியல் மீடியா பத்தி ஃபுல்லா எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனா, இதுதான் பேசிக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துருச்சு. பேஜ் இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த நேம் தேவ, ப்ரொஃபைல் பிக்சர் தேவ, அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற அந்த பேனர் பேனர் பிக்சர் அது கண்டிப்பா நமக்கு தேவ. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் இல்லன்னா, ஏதாவது ஒரு நல்ல பிக்சர் Googleல இருந்து தேடி நீங்க போட்டுறலாம். பட் மற்ற ஆர்கனைசேஷன் உடைய பிக்சர் எடுத்து நம்ம போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அது நம்மளுடைய பிக்சரா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இத போட்டு, நீங்க வந்து அ போஸ்ட்டுங்க போட ஆரம்பிச்சிடலாம். ரைட். இந்த மாரி உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் சோசியல் மீடியா அ இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் Facebook ஒரு முக்கியமானது. டெஃபினட்டா Facebookல நம்ம அக்கவுண்ட் இருந்தே ஆகணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். நெறைய பேர் அதுல இருக்காங்க. இன்னொன்னு வந்து Twitter. ஓகேங்களா? Twitter வந்து ரொம்ப நல்ல ஒரு இது. ஓகேங்களா? ஆம், Twitterல வந்து ஈஸி. நீங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு, அதுல என்ன ஆகும்னா, ஒரு ப்ரொஃபைல் லிங்க் கிடைக்கும். அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த twitter.com/ ஏதோ ஒரு உங்களுடைய ப்ரொஃபைலுடைய லிங்க். இருங்க என்னுடைய ப்ரொஃபைல்க்குள்ள போறேன். இந்த இடத்துல இந்த லிங்க் கிடைக்குது. ஓகேங்களா? இதான் என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க். இது வந்து நம்ப போடலாம். இது வந்து மைக்ரோ பிளாகிங்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிளாகிங்ன்றது வந்து அ ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இது போடுறது. அ என்னது இந்த இன்ஃபர்மேஷன். ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே. ரொம்ப இந்த டெக்ஸ்ட்ல எப்படி போடுவீங்க? அந்த ஒரு எஸ்எம்எஸ் அந்த அளவுக்கு தான் இந்த ட்வீட்ல போட முடியும். ஓகேங்களா? இங்க இருக்குது பார்த்தீங்களா? அ ரைட்ன்ற அந்த சிம்பிள் இருக்குது. இதுல வந்து அ ஏதோ ஒண்ணு போடுறோம். ஒரு ட்வீட் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பேர் வந்து ட்விட்டர் கிடையாது. எக்ஸ்ன்னு நேம மாத்திட்டாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. இது வெரி வெரி பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். அந்த ட்விட்டர் வந்து வெரி பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். எப்படின்னா, அ இந்த காமன் பீப்பிள் வந்து Facebook யூஸ் பண்ணுவாங்க. ஹை ப்ரொஃபைல் பீப்பிள் வந்து ட்விட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்லலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது பெரிய பெரிய இவனுங்கலாம் வந்து ஆக்டர்ஸோ,
செலிபிரிட்டிஸ், அப்புறம் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் வந்து ட்விட்டர்ல தான் போடுவாங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன். சப்போஸ் ஏதாவது ஒரு இது தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ட்விட்டர்ல தான் அதை போடுவாங்க. ஃபேஸ்புக்லயோ மற்ற இதுல வந்து போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஷார்ட்டா அந்த என்ன மெசேஜோ அதை கன்வே பண்றது. அதனால நம்மளும் வந்து வேல்யூபிளா நம்ம வந்து இதுல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ட்விட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. இது வந்து ஒரு முக்கியமா ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பர்ப்பஸ்க்கு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா ட்விட்டர் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ரொம்ப ஒரு லெங்தி மெசேஜ் கூட ஜஸ்ட் ஒரு நட்ஷெல்ல சொல்லலாம் ட்விட்டர்ல. ஓகே. இது வந்து ஆன்லைன் பைபிள் கோர்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ ஜாயின் சம்திங். நான் ஜஸ்ட் ரேண்டமா நான் போடுறேன் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இந்த கீழே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, நீங்க டைப் பண்ண இந்த சர்க்கிளுடைய ப்ளூ வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிட்டே வரும். அப்படின்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் லிமிட் வந்துச்சுன்னா அதுக்கு மேல நீங்க டைப் பண்ண முடியாது. டைப் பண்ணாலும் அங்க போகாது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா வைக்கிறது தான் நல்லது ட்விட்டர்ல. ஓகே. அது இங்க போட்டாச்சு. இங்க போயிடுச்சா? இது வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், ட்விட்டர். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. லிங்க்டின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஓகே. லிங்க்டின் பேஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம யூஸ் பண்ணலாம் கூட. பட் ஜஸ்ட் ஃபியூ இது நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி குடுக்கறதுக்கு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க எத்தன சோஷியல் மீடியாவும் நீங்க போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்து யாரும் டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் சிலருக்கு வந்து கஷ்டமா இருந்தா, டெஃபினட்டா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. Facebook வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Twitter இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து YouTube. YouTube வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆம், YouTubeல சேனல் கிரியேட் பண்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அதுவும் கிரியேட் பண்ணிடுவோம். ம், என்ன பண்ணலாம்? ஓகே. யூடியூப் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம் கிடையாது அது. நான் வந்து நெறைய அக்கவுண்ட் சைன் இன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆம், இருங்க வரேன். இது 2 ஆச்சா? லிங்க்டின்ன பார்ப்போம். linkedin.com இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். நெறைய பேர் யூஸ் பண்றதில்ல நம்மளுடைய ஏரியால. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ப்ரொஃபஷனல்ஸ்னா எனி ப்ரொஃபஷன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணாலும், ஒரு பிசினஸ் பண்ணாலும், நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல நம்ம போட்டு வைக்கலாம். இல்ல ஒரு பாஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் வந்து நம்மளுடைய இதெல்லாமே இதுல போட்டு வைக்கலாம். ஓகே. நம்மளுடைய நெறைய பாஸ்டர்ஸு அ இதுல இருக்கிறாங்க. வேர்ல்டு வைட். ஓகேங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த லிங்க்டின்ல. ஓகே. இதுல வந்து என்னன்னா, போயிட்டு லிங்க்டின்ல போய் சைன் இன் ரொம்ப ஈஸி. உங்க இமெயில் குடுத்து, நீங்க சைன் இன் பண்ணிட்டு ஒரு யூசர் நேம் கேட்கும். போட்டு லாகின் பண்ணிடலாம். நான் வந்து என்னன்னா, ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள போயிட்டேன் நானு. என்னுடைய ஏற்கனவே ஒரு சைன் இன் பண்ண ஒரு அக்கவுண்ட் இது. இதுல வந்து பிசினஸ் ஓகே. இப்ப நீங்க போயிட்டு அ எதுக்காக ஒரு மினிஸ்ட்ரிக்காக நீங்க பண்றீங்க இல்லையா? அப்போ வந்து பிசினஸ் சைன் அப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபைல சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பிசினஸ்க்குள்ள போயிட்டு, ஆ இதுல வந்து என்ன பண்ணணும்? கிரியேட் அ கம்பெனி அப்படின்னு இருக்கு பாருங்க கீழ. இங்க மேல இருக்கு. ஃபார் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் டேப் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா,
கீழே வரணும் ஸ்க்ரால் பண்ணி கிரியேட் அ கம்பெனி பேஜ். ஓகே. இதுல வந்து கம்பெனி இல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எதுவா இருந்தாலும் சரி. ஷோகேஸ் அ பேஜ். சப் பேஜஸ் அசோசியேட்டட் வித் அன் எக்ஸிஸ்டிங் பேஜ் அது கிடையாது. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் பிசினஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ். ஓகே. எது உங்களுக்கு செட் ஆகும்? கம்பெனி தான் செட் ஆகும். ஓகே. அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு இந்த கம்பெனியுடைய நேம் ஏதோ உங்க உங்க சர்ச் நேமோ, மினிஸ்ட்ரி நேமோ இல்ல எதுக்காக நீங்க கிரியேட் பண்றீங்களோ அப்புறம் அந்த linkedin.com/ அந்த கம்பெனி நேம் வரும். இந்த இந்த நேம் கம்பெனின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நேம் வரும். அதுல வந்து உங்களுடைய மினிஸ்ட்ரி நேம் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க Facebookல நீங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ, இங்க பாருங்க இங்க பிடிஎம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிடிஎம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிங்க் ஏதோ ஒரு நேம் குடுத்திருப்பீங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு பிடிஎம்ன்னு குடுத்திருக்கேன். ஓகே. பிடிஎம் கோர்ஸ்ன்னு அந்த யூசர் நேம் குடுக்குறீங்கன்னா, இந்த இடத்துல பிடிஎம் கோர்ஸ்ன்னு வந்துரும். இது வந்து யுஆர்எல். மேல இருக்கிறது யுஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யுஆர்எல். ஓகே. அது வந்து வெப் அட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய காமன் லாங்குவேஜ்ல வெப் அட்ரஸ். ஓகே. இந்த வெப் அட்ரஸ்ல இந்த பர்ட்டிகுலர் யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்ப ஆக்சுவலா யூசர் நேம் கிரியேட் பண்ணல பிடிஎம்ல. அது உள்ள போய் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நெறைய டைம் ஆகும். அதனால வந்து அது உள்ள போய் கிரியேட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப் என்ன சொல்றேன்னா, ஆ இதுல என்ன கிரியேட் பண்றீங்களோ, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிவனேசன் ஐயாவுடைய இது வந்து ஷைனிங் ராக் மினிஸ்ட்ரீஸ். ஓகே. ஷைனிங் ராக் அப்படின்னு நீங்க குடுத்திருந்தாருன்னு வைங்களேன். அது குடுக்கலாம். அப்படின்னு குடுத்திருக்காருன்னா, facebook.com/ஷைனிங் ராக்ன்னு வரும். ஓகே. இந்த சேம் ஐடிய வந்து எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப Twitterக்குள்ளயும் போயிட்டு, இங்க வந்து ஷைனிங் ராக்ன்ற அந்த நேம்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஈவன் LinkedInல கூட பார்த்தீங்கன்னா, இங்க கம்பெனின்னு வருது பார்த்தீங்களா இங்க? கம்பெனி ஸ்லாஷ் இந்த இடத்துல அந்த இடத்துல அதே நேம் வர்ற மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. அந்த நேம் வந்து மாத்தி மாத்தி ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல வெவ்வேற மாரி நேம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அத அவாய்ட் பண்ணலாம். சில நேரத்துல அத அவாய்ட் பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் முடிஞ்ச வரைக்கும் எங்க இருந்தாலும் சேம் நேம் அங்க இருக்கணும். அது வந்து நீங்க கேர்ஃபுல்லா அது கொஞ்சம் அதுதான் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட் நாலேட்ஜ் கொஞ்சம் தேவை. அது வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அதனால வந்து எல்லா அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க செய்துடுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஏற்கனவே இருக்கிற பேஜ் இருக்குது. ஆ எதுன்னா, அந்த பாத் ஃபைண்டர்ஸ் கமிஷன்னு இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து ட்விட்டர்ல வந்து பாத் காம்ன்னு இருக்கும். கரெக்ட்டா? இல்லையே! ஓகே. இதோ இங்க இருக்கு. பாத் ஃபைண்டர்ஸ் கமிஷன். ஓகே. இங்க Facebookல வந்து பாத் ஃபைண்டர்ஸ் ஓகே. நான் இப்ப என்ன உங்களுக்கு காட்ட வரேன் அப்படின்னா, ஆம், இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த LinkedInல வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் எல்லாமே வந்து பாத் ஃபைண்டர்ஸ் கமிஷன். ஓகேங்களா? இப்ப இந்த பாத் ஃபைண்டர்ஸ் கமிஷன்ல நீங்க வந்து போஸ்ட்டுங்க போடலாம். இது வந்து LinkedInல. ஓகே. LinkedIn இங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கோர்சஸ் பத்தி. இப்போ பஃபர்ன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து எல்லாத்தையும் நம்ப கனெக்ட் பண்ணலாம். அத நம்ம இப்ப பார்க்கலாம். buffer.com buffer.com வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிஃபரெண்ட் சோஷியல் மீடியாஸ வந்து ஒரே இதுல வந்து நம்ப கனெக்ட் பண்ணி ஒரே இடத்துல போஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல போஸ்ட் பண்ணலாம். மெசேஜ் வருது.
Okay, get started. ஏதோ ஒரு ஓகே ஓகே இது வந்து லாகின் இல்லையா கிரியேட் ஓகே 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 நம்ம இது போடுறோம். ஓகே இந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணீங்க. அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ்னு போட்டிருக்கு. அப்போனா 8 இது வரணும். அந்த கேரக்டர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து 1 அப்பர் கேஸ் கேரக்டர். அப்போனா கேபிட்டல் லெட்டர் 1 வரணும். அட்லீஸ்ட் வரணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கண்டெய்ன்ஸ் 1 நம்பர் ஆர் சிம்பிள். ஓகே. சிம்பிள் இல்லைன்னா நம்பர் வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு. ஓகே. இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் கரெக்டா நீங்க போட்டு நீங்க சைன் அப் கொடுங்க. இது வந்து என்னுடைய இமெயில் ஐடி. பஃபர்ல சைன் இன் பண்றோம். பஃபர் வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பிளேஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட் வெப்சைட். ஓகே, க்ரோ யுவர் ஆடியன்ஸ். இதுல வந்து பஃபர் வந்து பெய்டு, சரிங்களா? இது வந்து பே பண்ணணும். பட் அதுல ஃப்ரீயா வந்து ஏதோ ஒரு 3 சேனல்ஸை கனெக்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, க்ரோ யுவர் ஆடியன்ஸ் போட்டுடலாம். கிரியேட் a simple page for your business. Analyze your content with one click. Connect channels. Facebook. நல்லா நல்லா நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாஸை வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கை நான் கனெக்ட் பண்றேன். ஃபேஸ்புக் a public profile that Facebook uses. ஓகே, ஓகே. விச் சேனல்ஸ் வுட் யூ லைக் டு ஆட்? ஏன்னா இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் வந்து லாகின்ல இருக்கிறேன். சேம் ப்ரௌசர்ல நான் வந்து ஃபேஸ்புக்ல லாகின்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ப்ரொஃபைல்ல என்னென்ன பேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல காட்டுது. ஓகே, அதனால இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பேஜஸ். இதுல வந்து இந்த பேஜ் பாத் ஃபைண்டர்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் டு பஃபர் போடுறேன். கிரேட், யூ கனெக்டட் அ சேனல். ஓகேங்களா? ஓகே, யூ சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட் அ சேனல் டு பஃபர். யூ கேன் நவ் பிகின் ஷெட்யூலிங் போஸ்ட் டு இட் அப்படின்ட்டு. கனெக்ட் another சேனல். ஓகே, ஃபேஸ்புக் மட்டும் பண்ணா போவாது இல்லைங்களா? அதனால கனெக்ட் another சேனல். பத்தாது நம்மளுக்கு, இன்னும் இது வரணும் இல்லையா? என்ன பண்ணலாம்? ட்விட்டர் போடலாமா? ட்விட்டர். pathfinders.com அப்படின்றது தான் இது. ஓகே, இதுதான் அந்த யூசர் நேம். ஓகேங்களா? pathfinders.com. என்ன கொடுத்தேன் எனக்கு தெரியல. ஓகே, எங்கேயாவது புரியலன்னா ஜஸ்ட் ஒரு
இது சொல்லுங்க புரியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இது வந்து இமெயில்ல போய் வெரிஃபை பண்ண சொல்லும். ஒரு சில நேரத்துல. அதனால இப்ப வந்து நானு ரொம்ப நாளா இந்த Twitter அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணல. அதனால அ அது லாகின் பண்ணும்போது அ என்ன சொல்லிருதுன்னா, "இன் ஆர்டர் டூ புரொடெக்ட் யுவர் அக்கவுண்ட் ஃப்ரம் சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி, யூ சென்ட் அ கன்ஃபர்மேஷன் கோட் டூ இன் த இமெயில். என்டர் இட் பிலோ" அப்படின்ட்டு. ஓகே. இங்க வந்துட்டு பார்த்தீங்களா? கன்ஃபர்மேஷன் கோட். இத காப்பி பண்ணணும். இங்க போய் இதுல போடணும். ஓகே. இப்ப வந்து நம்ம ஆத்தரைஸ் பண்றோம். ஓகே. ம். ஓகே. அது மோஸ்ட்லி அது வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம அப்புறமா பார்ப்போம். இங்க பாருங்க. வெரிஃபை யுவர் இமெயில். இது வந்து பஃபர்ல இருந்து வெரிஃபிகேஷன் குடுக்குறாங்க. ஓகே. ஏன்னா ஒரு இமெயில் நம்ம கிரியேட் பண்ணி பஃபர்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, அந்த இமெயில் கரெக்ட் தானான்றது வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஆம், வெரிஃபை யுவர் இமெயில். அதனால இப்போ ட்விட்டர் இது சாரி இந்த இதுக்கு இமெயில்குள்ள போயிட்டு பஃபர் இங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? கன்ஃபர்மேஷன், கன்ஃபர்ம் இமெயில். இதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ இது புதுசா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நியூ சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ பஃபர வந்து நம்ப கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த பஃபர் வந்து ஒரு இமெயில் அனுப்புனாங்க. அந்த இமெயில்ல வந்து கிளிக் பண்ணும்போது இந்த அக்கவுண்ட் இது பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு சாரி. ஓகே. ஓகே. இது இன்னும் அந்த ட்விட்டர் காட்டல பார்த்தீங்களா? அதனால இத வந்து நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்விட்டர கனெக்ட். ஓகே. ரைட். ஓகே. அதனால ட்விட்டர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. லிங்க்டின் பேஜும் ஒண்ணு இது பண்ணிடலாம். ஆ ஓகே. லிங்க்டின் பேஜ். லிங்க்டின் கிரியேட் பண்றோம். டாப் கனெக்ட் டு த கம்பெனி. லிங்க்டின். இது வந்து லிங்க்டின் உடைய சைன் இன் அது பண்ணிட்டு அலோன்னு குடுக்குறோம். ஓ! வேற ஏதோ ஒரு இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற வேற ஒரு லிங்க்டின் பேஜ் வந்து இதுல கனெக்ட் ஆயிடுச்சு பை ஆக்சிடென்ட். அதனால வந்து நம்போ அந்த மாரி எரர்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். பட் இங்க இங்க காட்டல அது நல்ல வேளை. மறுபடியும் நான் ட்ரை பண்றேன் அத. ஓகேங்களா? லிங்க்டின் ஓகே. பேஜ்.
ஓகே. அது இன்னும் சரியா வரமாட்டேங்குது. பட் எனிவே நம்ம வந்து ஒரு போஸ்ட் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல என்னன்னா, ஆ ஷெட்யூலிங். ஓகேங்களா? இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது பார்க்கும்போது ஆ பிப்ரவரி 18 டூ 24 இது வந்து அந்த வீக் காட்டுது. இந்த வீக்ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. யூசுவலா இந்த சோசியல் மீடியால வந்து என்ன நடக்குது அப்டின்னா, ஆ எப்பயாவது ஒரு போஸ்ட் போடுவோம் இல்லைங்களா? ஒரு மாசத்துக்கு 1 போடுவோம். இல்லன்னா எப்பயாவது நம்ம எப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு மைண்ட்ல தோணும்போது ஒரு போஸ்ட் போடுவோம். ஆனா சோசியல் மீடியா, ஈவன் YouTube வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்டின்னா, அவங்களுடைய அந்த கம்பெனியுடைய அல்காரிதம்ன்னுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் உடைய புரோகிராமிங் எப்படி இருக்கும் அப்டின்னா, அ ரெகுலரா அந்த பேஜ யூஸ் பண்றாங்க. யார் யூஸ் பண்றாங்களோ, அவங்க அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து மேல வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து புரமோட் ஆகும் மற்ற அக்கவுண்ட்ஸ விட. இக்க ஓகேங்களா? இப்ப எல்லாரும் நல்ல நல்ல எஃபிஷியன்ட்டான போஸ்ட் போடுவோம். ஆனா ஒருத்தர் வந்து ரொம்ப லெஸ்ஸா போடுவாங்க. ஓகேங்களா? சிலர் வந்து ஃப்ரீக்வென்ட்டா போட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களுடைய யார் ஃப்ரீக்வென்ட்டா போட்டுருக்காங்களோ, அவங்களுடைய அக்கவுண்ட் தான் அதுல வந்து புரமோட் ஆகி வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம எந்த நேரம் உட்கார்ந்து இந்த போஸ்ட்ட போடுறது நம்மளுடைய வேலையா வச்சிருக்க முடியாது இல்லைங்களா? அதனால ஆம், இந்த பஃபர் மூலமா நம்ம ஷெட்யூல் பண்ணிடுவோம். ஓகே. போஸ்ட்டுங்கள வந்து ஷெட்யூல் பண்ணிட்டா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சார்புல இது வந்து போஸ்ட் பண்ணிடும். ஓகே. இதான் ஷெட்யூலிங் அ பேஜ் இதான். ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கிரியேட் அ போஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே. இதுல வந்து ஆக்சுவலா இங்க 3 கிரியேட் பண்ணலாம். பட் அது 1 எக்ஸ்ட்ரா 1 வந்து வரமாட்டேங்குது. மேபி அது Instagram கூட நீங்க போடலாம். இல்ல LinkedIn பண்ணலாம். ஆ ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு பிக்சர். ஏதாவது ஒரு பிக்சர் ஒண்ணு போடுவோமா? பிக்சர் போடலாம். சரி இது. ரைட். இந்த பிக்சர் ஒண்ணு போடுறேன். ஓகே. ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி. அது பின்னாடி ஆ ஒருத்தர் துரத்திட்டு வராரு. அது என்னன்ட்டு நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நம்மள வந்து சேவ் பண்ண வராருன்ற மாரி ஒரு பிக்சர். ஓகே. இதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரைட்டிங், ஒரு சின்ன ரைட்டிங். சிவனேசன் ஐயா, செல்வகுமார் பாஸ்டர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன். ஓகே. ஐ ஆம் த குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஆம், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஃபார் ஈச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. இதுல இதுல ஒண்ணும் கஸ்டமைஸ் பண்ண தேவையில்ல. ஷேர் நவ் அப்படின்னு இருக்குது. அப்ப ஷேர் நவ் அப்படின்னு போட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆகும்னா, ஷெட்யூல் பண்ணல. இமிடியேட் ஷேர் ஆயிடும். இப்பவே. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஷேரிங்ன்னு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த இடத்துல வந்து இது ஏன் இங்க நிக்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே. இந்த இடத்துல 2 இது ஷேர் ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து Facebook, இன்னொன்னு வந்து அந்த X, அதாவது Twitter. ஓகே. 2மே வந்து பாத்ஃபைண்டர்ஸ் கமிஷன் அப்படின்ற அந்த பேஜஸ்ல போயிருக்கு. ஓகே. இத நம்ம போய் பார்ப்போமா? இங்க போயிட்டு பாத்ஃபைண்டர்ஸ் கமிஷன். இங்க வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே. ஐ அம் த குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம Facebookக்கே போல. நம்ம வெறும் பஃபர்ல தான் இருக்கிறோம். ஆனா அந்த பஃபர்ல இருந்து நம்ம டைரக்ட்டா அதுல போட்டோம். ஓகே. இதுலயும் போய் பார்ப்போம். Xல போய் பார்ப்போம். இங்கே வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இதுதான் பஃபருடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணுவோம். கிரியேட் அ போஸ்ட். பிக்சர் போடணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? வெறும் ஒரு ரைட் அப் கூட பண்ணலாம்.
இதுக்கு ஒரு இது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு அந்த சர்ப்பத்தை வந்து மெரிக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு இது சொல்லுங்க பாஸ்டர். ஓகே. யூ வில் trample on serpents அப்படின்னு போட்டு ஓகேங்களா. கஸ்டமைஸ் ஷேர் நவுன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஷெட்யூல்னு போடணும் நீங்க. ஓகே. இல்லைன்னா ஆட் டு கியூ இது பெட்டர். ஷெட்யூல் போட்டீங்கன்னா எக்ஸாக்டா என்ன டைம்ல அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஓகே. இன்னைக்கு வந்து 22 ஓகேங்களா. இதுவும் நீங்க கீழே நோட் பண்ணீங்க இது என்ன டைம்ல அது எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஏசியா கொல்கட்டான்னு இருக்குது. இதான் வந்து இந்தியன் டைம். ஓகே. வேற ஏதாவது டைம்ல இது ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போடுற டைம் வந்து நமக்கு சூட் ஆகாது. ஓகே. அப்போ எந்த டைம்ல போட்டா ஆளுங்க நிறைய பார்ப்பாங்க, ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல நம்ம அது புதுசா அந்த பப்ளிஷ் ஆச்சுன்னா நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே. அப்போ வந்து நம்ம ஈவினிங் ஒரு 6:29 இருக்குது. ஓகே. பிஎம் ஷெட்யூல் அப்படின்னு போட்டோம். ஓகே. இப்போ அது வந்து ஷெட்யூல்ல இருக்குது. ஓகேங்களா. இப்போ கிரேட் ஆல் ஆல் போஸ்ட் ஆர் ஷெட்யூல்டுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு கிரியேட் பண்றோம். Your word is eternal. ஓகே. இது வந்து நம்ம ஷெட்யூல் போஸ்ட் வந்து எக்ஸாக்ட் டைம்க்கு நம்ம ஷெட்யூல் பண்றோம். இந்த கியூன்னு போடுறது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. ஆட் டு கியூ அப்படின்னு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எது பெஸ்ட் டைமோ அதுவே வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. இந்த இது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நடுவுல. கம்ப்ளீட் செட்டப் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஐடியா. இது என்னது இது? இருங்க, இது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. இந்த இந்த கியூ அப்படின்னு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க ஒரு ஒரு போஸ்ட் வந்து 5 ஒன்று போடுது ஃபேஸ்புக்கில். அது வந்து 6 6:30க்கு சாரி சாரி இல்லை ஃபேஸ்புக்கில் இங்கே போடுது. ட்விட்டரில் வந்து எப்போ போடுதுன்னு தெரியல. அதுவே வந்து ஷெட்யூல் ஆகிட்டுக்குது. ஓகேங்களா. நம்ம போட்டது வந்து ஷெட்யூலிங். அதனால அந்த ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அதோடைய ஆப்டிமல் டைமுக்கு அது போட்டுரும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட். ஓகேங்களா. இந்த கியூ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட். நம்ம வந்து ஷெட்யூல் பண்றது வந்து நம்ம எந்த டைமுக்கு போட்டா ஆளுங்க பார்ப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த பஃபருக்கு தெரியும். எது எது வந்து நம்ம அப்ரோப்ரியேட் டைம் இந்த பர்ட்டிகுலர் டைம் ஜோன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அந்த ஷெட்யூல் பண்ணிக்கும். அதனால இதை ஒன்று இதை ஒரு இது போடுறேன். ஓகே. சொல்லலாம் இந்த பிகினிங் போடலாம். Customize for each network. Add to queue. அவ்வளோதான். சரி. அது கியூல இருக்கு. சரிங்களா. இப்போ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது ஆட் ஆகிட்டே இருக்குது. இது பாருங்க இதுவும் கியூல இருக்குது, இதுவும் கியூல இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய கியூல போட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவான ஒரு சோஷியல் மீடியா பர்சனா இருக்கிறோம் அப்படின்னா
இந்த பஃபர்ல வந்து அதாவது ஒன்றும் ரொம்ப டைம் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நெறைய போஸ்ட்டுங்கள வந்து என்ன பண்ணணும், ஷெட்யூல் பண்ணி இந்த பஃபர்ல நீங்க கியூல போட்டுடணும். கியூல போட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய போஸ்ட்டுங்க வந்து எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுடைய ஆப்டிமல் டைம் எந்த டைம்ல ஆட்கள் நெறைய பார்ப்பாங்கன்னு அதுக்கு தெரியும். சரிங்களா? இந்த பஃபருக்கு தெரியும். ஓகே. அது வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்க்கு கரெக்ட்டா அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியால போட்டுட்டே இருப்பாங்க. அந்த போட என்ன ஆகும்னா, உங்க சோசியல் மீடியா வந்து பயங்கர வைரலா அது வந்து ப்ராபகேட் ஆகும். ஓகே. இதுக்கப்புறம் வந்து டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. டாக்ஸ் Instagramல யூஸ் பண்ணுவாங்க டாக்ஸு. அப்புறம் வந்து அ இது என்னது Twitter, Facebook இதுலலாம் வந்து டாக்ஸ், ஹேஷ்டேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணலாம். ஹேஷ்டேக் ஓகேங்களா? ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டோம்னா, அ அது வந்து நீங்க போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பைபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு போடலாம். இல்லன்னா இன்ஸ்பிரேஷன் அந்த மாரி ஏதோ டிஃபரெண்ட் இதுல போடலாம். இங்க பாருங்க. இதுல வந்து ஒரு ஹேஷ்டேக் நம்ம போடலாம். ஓகே. அது போட்டோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். பயங்கர வைரல் ஆகும். அந்த பர்ட்டிகுலர் போஸ்ட். ஓகே. இங்க வந்து என்ன போடலாம்? காட் இஸ் கிரேட் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இன்ஸ்பை ஓகே. இன்ஸ்பயர் கிரேட்னஸ். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டேக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்ஸ்பயர் அப்படின்னு நம்ம போடும். ஓகேங்களா? வெறும் ஒரே ஒரு டேக் நான் போடுறேன். ஓகே. இத வந்து நான் போஸ்ட் பண்ணேன்னா, இந்த இன்ஸ்பயர்ன்ற அந்த டேக் அன்லாக் மோர். ஓகே. வெறும் இன்ஸ்பயர் நம்ம போட்டு ஹேஷ் போட்டு ஏதோ ஒரு வேர்டு ஓகேங்களா? அது ஏதோ சம்திங் அது வந்து ஹேஷ்டேக் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, வெப்சைட்ஸே இருக்குது. பெஸ்ட் ஹேஷ் டேக்ஸ் ஃபார் Instagram எதுனாலும் போடலாம். Instagramன்னு போட்டாலும் அதே அதே ஹேஷ்டேக் தான் வந்து உங்களுக்கு இதுலயும் யூஸ் பண்ணலாம். ஆ எங்க Twitterல யூஸ் பண்ணலாம். அதே ஹேஷ்டேக் வந்து Facebookல யூஸ் பண்ணலாம். அந்த மாரி டிஃபரெண்ட் இதுல போடலாம். இங்க பார்த்தீங்களா? பெஸ்ட் ஹேஷ்டேக்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய இது வந்து ஜெனரல் ஹேஷ்டேக். லைக் லைக் லைக்ஸ், லைக்ஸ் ஃபார் ஃபாலோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஹேஷ்டேக்க ஜெனரேட் பண்ணணும். இது வந்து ஜெனரேட் பண்ணது இல்ல. ஓகே. இங்க பாருங்க. பெஸ்ட் ஹேஷ்டேக் ஃபார் Instagram. இதுதானே நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? Instagram பெஸ்ட் ஹேஷ்டேக்ஸ் ஜெனரேட். ஓகே. இது வந்து என்னன்னா, பைபிள், ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகே. இந்த பர்ட்டிகுலர் பைபிளோ இல்லைன்னா ஜீசஸோ இந்த மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு அந்த வேர்ட்ஸ் வந்து ஹேஷ்டேக் இதுவாகும். அந்த ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா வந்து ஆம், அந்த போஸ்ட் வந்து போகும். இது வந்து ஹேஷ்டேக் யூசிங் ஹேஷ்டேக்ஸ். இதுல நிறைய பெய்டு இருக்கும். சரிங்களா? பைபிள் கோட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு ஹேஷ்டேக் காட்டுது. இப்படியெல்லாம் இல்ல. நிறைய ஹேஷ்டேக்ஸ் வரணும். நானு உங்களுக்கு அப்புறமா அந்த இதுல போடுறேன். கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் ஹேஷ்டேக் கிரியேட் பண்ற ஒரு வெப்சைட் நான் போடுறேன். ஓகே ஃபார் Instagram. ஓகே. பைபிள் versus generate hashtag. ஓகே. இங்க பாருங்க. ஆவரேஜ் ஓகே. ஃப்ரீக்வென்ட் வந்து பைபிள் வெர்சஸ் இது இங்க செக் பாக்ஸ் செக் பண்ணிடுங்க. அப்புறம் இதெல்லாம் செக் பண்ணீங்க. தெலுங்கு பைபிள் வெர்ஸ் இதெல்லாம் நமக்கு இது வந்து நமக்கு வராது. அப்புறம் வெர்சஸ் ஃப்ரம் த பைபிள் இந்த மாரி இங்க வந்து எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க, எத்தன பேர் இந்த ஹேஷ்டேக்ஸ வந்து
யூஸ் பண்றாங்கன்னு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? 6.12K, 3.4K. இது வந்து எது மேக்ஸிமமா இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க. எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமோ, ரெலவெண்டா இருக்குமோ, இரலவெண்டான டேக் இங்க பாருங்க. தெலுங்கு பைபிள் வெர்சஸ்ன்னு இருக்குது. ஆனா அது வந்து நெறைய இருக்குது. 140K இருக்குது. ஆனாலும் அது வந்து நம்மளுக்கு சம்மந்தமான இது கிடையாது. அதனால வந்து இத எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல வந்தீங்கன்னா, காப்பின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த காப்பி அப்படியே கிளிக் பண்ணுங்க. இங்க மேல வருது. இங்க செக் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கு. அத காப்பி பண்றீங்க. அதுக்கப்புறம் இங்க போய் நம்ம அந்த ஹேஷ்டேக்ஸ நம்ம போடுவோம். அ ஓகே. கிரியேட்டட் பை இந்த இது வந்துருது. இது வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட் தேவையில்ல. போஸ்ட். இப்போ இந்த ஹேஷ்டேக் போடும்போது உங்களுக்கு வந்து ரீச் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். ஓகே. இத நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த இடத்துல எத்தன ரீச் இருக்குதுன்னு தெரியும். இப்ப இது வந்து உங்களுக்கு இப்போ கரெக்ட்டா தெரியாது. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நத்திங் டூ சீ ஹியர்ன்னு வருது. ஏன்னா இப்போ தான் நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளுடைய ஒரு சேனல் வந்து வளர, வளர அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஓகே. இதுதான் வந்து சோசியல் மீடியால வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான். ஓகேங்களா? திஸ் இஸ் a வெரி, வெரி பேசிக் ஸ்டார்ட்டர் ஒரு ப்ரோகிராம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால எப்படி உங்களுடைய விஷயத்த அ ப்ரமோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானு இங்க சொல்லியிருக்கேன். அம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் வெப்சைட் செய்யறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வெப்சைட்டும், பிளாக்ஸ் செய்யறதுக்கும் நான் சொல்றேன். இப்போ பண்ணலாமா? இல்ல ஜஸ்ட் ஒரு 5 ஆர் 5 மினிட்ஸ் பிரேக் வச்சிடலாமா? பிரேக் எடுத்துட்டு பண்ணலாமா? ரொம்ப மோனோட்டோனஸா போகுது இல்லைங்களா? பிரேக் எடுத்து பிரேக் எடுத்துடலாம்.